200 வருடங்களுக்கு மேற்பட்ட வரலாற்றுக்கு உரித்துடைய ஒரு சமூகத்தினர் இலங்கையில் வாழ்கின்றனர். பிரித்தானியரால் அப்போது நிர்வகிக்கப்பட்ட தோட்டங்களில் வேலை செய்வதற்காக தென்னிந்தியாவில் இருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட ஊழியப் படையணி அல்லது மலையக சமூகமே அது. அவர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தின் தேயிலை தொழிலை வடிவமைத்துள்ளது. எனினும் அவர்களின் குரலும் போராட்டமும் யார் காதிலும் விழுவதில்லை. குறிப்பிடத்தக்க அளவில் அவர்களுடைய பங்களிப்பு காணப்படுகின்ற போதும் மலையக சமூகமானது ஓராங்கட்டப்படுதலின் நீண்ட வரலாற்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. அடிப்படை உரிமைகளையும் அங்கீகாரத்தையும் இழந்துள்ள அவர்கள் பல சந்ததிகளாக தமது வீடு எனச் சொல்லப்படுகின்ற பூமியில் அபிமானமும் சமத்துவமும் கொண்ட இடத்தை இன்னமும் தேடிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் முகம் கொடுக்கும் சவால்கள், அனுபவங்கள், அவர்களின் அபிலாஷைகள், அரசியல் உரிமைகள், அங்கீகாரம் மற்றும் உள்வாங்கப்படுதலின் போராட்டம் அவ்வாறே அவர்களில் பொதிந்துள்ள தாங்குதிறன் அவர்களின் பின்வாங்காத முயற்சியையும் வெளிப்படுத்தலையும் ஆய்வு செய்வதற்காகவே இந்த ஆவணப்படத்தின் மூலம் சபரகமு மாகாணத்தின் ஊடாக ஒரு பயணம் ஆரம்பிக்கப்படுகின்றது. எனவே இந்த முயற்சியில் எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள். காணியுரிமை இல்லாமை மலையக சமூகத்தினர் முகம் கொடுக்கும் தீர்மானமிக்க பிரச்சனையாகும். தோட்டத்துறையில் பல பரம்பரைகளாக உழைத்து வரும் போதும் அவர்கள் பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்த மற்றும் உழைத்த நிலத்தில் சட்ட ரீதியான உரித்துடைமை இல்லாமலும் காணிகள் இன்றியும் உள்ளனர். இது அவர்களின் பாதுகாப்பின்மைக்கும் ஓரங்கட்டப்படுதலுக்கும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணியுரிமை இல்லாமை காரணமாக எழுந்துள்ள சிரமங்கள் மற்றும் சட்ட ரீதியான உரித்துடைமைக்கான அவர்களின் போராட்டத்தை ஆய்வு செய்வோம். இப்போ நாங்கள் 2002 இந்த சன்ரைஸ் வில்லேஜுங்கிற தம்மானே எங்களுக்கு கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் அதுக்கு ஒரு உறுதியும் இல்லை. அது இன்னும் தோட்ட நிறுவனம் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் ஒரு லெட்டுக்குழி வெட்டுறதா இருந்தாலும் தோட்ட அதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும். கடிதம் கொடுத்ததுக்கு பிற்பாடு அவர் பெரிய அதிகாரிக்கிட்ட கொடுத்து அது ஒப்பந்தம் பண்ணி வந்ததுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு ஒரு லெட்டுக்குழி வெட்டக்கூட அதிகாரம் கொடுப்பாங்க. எங்களுக்குன்னு எந்த ஒரு சம உரிமையும் கொடுக்கலை. ஒரு மரம் ஒன்று உடையறதுக்கு காற்றுக்கு இருந்தாலும் நாங்களே போமிட்டு எடுத்து தோட்டத்துக்கு கொடுக்கணும். இந்த மரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க, இந்த வீட்டில் உழுவ போகுது அப்படின்னு. அப்படி இருந்தாலும் அதுவும் பெரிய பெரிய இடத்துங்களுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் அந்த உரிமையை கூட எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த கூரைங்களுக்கே சரி ஒன்று நடந்தாலும் கூட அது நாங்களாக செஞ்சுக்கிட்டாலும் அந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தை கூட எங்களுக்கு அனுமதியில் வெட்டி இந்த கூரையை கொஞ்சம் சேர்க்கட்டிக்க. ஆனால் அதே மற்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்குறாங்க. என்கிட்ட இப்போ அயல் பக்கத்தில் இருக்கிற நாட்டு ஓரத்தில் இருக்கிறவங்க மேகா ஐங்கரண்ட ஓடினா உடனே செஞ்சிடுறாங்க. அது 24 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சிடுறாங்க. ஏன் எங்களை மட்டும் இந்த மாதிரி அருமையான தன்மையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க? ஒரு லெட்டுக்குழி வெட்டுறது தானே கப்பண்டவே ஏக்க இல்லாந்தியை ஏக்க மாணிக்க மட்டும் பார்க்குற அப்படின்னு தாங்க சொல்லுவாங்களோடைய. இந்த இங்கிட்ட பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லெட்டுக்குழியை நான் சொப்பின் போட்டு இந்த யூரியா பேக்கு போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த சாக்கி இருக்குது, அதை கூட இன்னும் அனுமதி கொடுக்கலங்க லெட்டுக்குழி வெட்ட. அதை பாருங்கள், வெட்டின மக்களை நீங்கள் வேணுமா அதை போய்ட்டு பாருங்கள், வெட்டின மக்களை அப்படியே நிப்பாட சொல்லியாச்சு. தண்ணி வசதி, ரோட்டு வசதி, இந்த மாதிரி எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லை. தோட்டத்தில் வேலை செஞ்சால் சரி, எந்த ஒரு சம உரிமையும் எங்களுக்கு இன்ன வரைக்கும் இதில் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இன்னும் உரிமை அவங்க அங்கே தான் இருக்குது. காணி இடம் கொடுத்தாங்க, தோட்டத்தில் தான் 7 பேச்சஸ் கொடுத்தாங்க. 7 பேச்சை கொடுத்துட்டு அடிமட்டம் நம்மளை போட சொன்னாங்க. காசு தராங்க, 1 லட்ச ரூபா லோன். அது 4 தடவை கொடுத்தாங்க. 4 தடவை கொடுத்தாங்க காசு கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய தான் கொடுத்தாங்க. அப்போ வீடெலாம் தள்ளி எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு லோன் வெட்டினாங்க. மாதத்துக்கு 1187 ரூபா. 10 வருஷம் வெட்டினாங்க. 10 வருஷம் வெட்டின பிறகு முடிஞ்ச பிறகு நாங்கள் ஏசியலுக்கும் போனோம், யூனியனுக்கும் போயிட்டு கேட்டோம். நாங்கள் வீடு கட்டி முடிஞ்சு எங்களுக்கு இன்னும் எதுவுமே அத்தாச்சி ஒன்றும் இல்லை எங்களுக்கு, அது என்ன செய்கிறது அப்படின்னு.
அப்போ அவங்க சொன்னாங்க கொடுப்பாங்க அப்படின்னு, அவ்வளோதான். அப்போ நாங்களும் தோட்டத்துக்கு எத்தனையோ தூரம் மாதிரி வந்தாங்க, வந்த பிறகு கேட்டோம். இன்னை வரைக்குமே அதை பற்றி ஒன்றுமே துரத்துறோம் இல்லை, எங்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதனால் வீட்டுக்கு இது தான் உங்களுக்கு சொந்தன்றதுக்கு எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ நாளைக்கு கூட இது வெளியே போனால் போகத்தான் இருக்குது, எங்களுக்கு எந்த ஒரு அத்தாட்சியுமே இல்லை. இலங்கையின் இதயத்தில் மலையக சமூகத்தினர் நீடித்திருக்கும் வலிமை மற்றும் தளராத எதிர்பார்ப்பின் சின்னமாக எழுச்சி பெற்றிருக்கின்றனர். அவர்களின் போராட்டங்கள் பல, எனினும் அவர்களின் ஊக்கம் சிதையாமல் காணப்படுகின்றது. அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் போராட்டம் பற்றி மட்டுமல்ல, அவர்களின் எதிர்பார்ப்புகளும் தொடர்ந்தும் சுடர்விட்டு கொண்டிருப்பதாகவே சொல்லுகின்றன. அவர்களை ஓரங்கட்டுவதும் அவர்கள் தொடர்ந்தும் விளிம்பு நிலைக்கு தள்ளப்படுவதை உறுதிப்படுத்துகின்ற கட்டமைப்பு ரீதியான பிரச்சனைகளை இனம் கண்டு அவற்றுக்கு தீர்வு தேடுவதற்கான ஆவண ரீதியான இத்திரைப்படம் ஒரு வழிகாட்டியாக அமையும் என நாம் உறுதியாக நம்புகின்றோம். உள்வாங்கல் சேவைகளுக்கான நியாயமான அணுகலை உறுதிப்படுத்தல் மற்றும் அவர்களின் உரிமைகளுக்காக முன்வந்து மேலும் நியாயமானதும் உள்வாங்கப்பட்டதுமான இலங்கையை கட்டியெழுப்பும் பணியில் நாம் பங்கேற்க முடியும். மலையக சமூகத்துடன் ஒத்துழைப்புடன் எழுந்திருப்போம். அவர்களின் பங்களிப்பிற்கு கௌரவம் அளித்து அவர்களின் அபிமானம், அங்கீகாரம் மற்றும் சமத்துவத்திற்கான ஆய்விற்கு ஆதரவளிப்போம். அதனூடாக நாம் ஒன்றிணைந்த ஒவ்வொரு மக்கள் பிரிவையும் சுபீட்சமிக்க வாழ்க்கை தரத்திற்கான வாய்ப்புடைய இனமாக கட்டியெழுப்ப முடியும்.